அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷிரன்ஸ் வேர்ல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் சூப்பரான ரசமலாய் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் தேவையில்லை, ஒரு கப்பு மில்க் பவுடர், அதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டை, ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதுவும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கையில் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஆக்சுவலாக அதோட கன்சிஸ்டன்சி அப்படி தான் இருக்கும். பட் அதுதான் நம்மளுக்கு மில்கில் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக வரும். இதில் நம்ம பால் சேர்த்துக்கிறதால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் முட்டை சேர்த்துக்கிறதால நல்ல ரசமலாய் மாதிரியே ஸ்பான்ச்சியாக வரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலே ஆகாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு வச்சிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பன்னீர் செஞ்சு ரசமலாய் செய்கிறது தான் ஆக்சுவல் மெத்தட். ஆனால் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது ரொம்ப சிம்பிள். அப்புறம் டேஸ்ட் கண்டிப்பாக அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப 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 சிம்பிள். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டியில் எக்ஸாக்டாக ஒரு 10 ரசமலாய் கிட்ட வந்தது. ஸோ அதனால் இதே மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பாதாம் பருப்பு மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு சுகர். இதில் ஒரு 2 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 2 கப்பு நல்ல ஃபுல் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதில் ஏலக்காய் தட்டி ஒரு 4 போட்டுட்டு, அப்புறமா சாஃப்ரான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் சாஃப்ரான் தான். அப்படி இல்லைனாலுமே ஏலக்காய் தூளே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு 1/2 கப்பு சுகரையும் போட்டு இந்த பால் நல்லா வத்த காய்ச்சணும். நம்ம இன்றைக்கி அளவு கொஞ்சம் கம்மியாக காய்ச்சறதால பால் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இருக்க இது திக்காகும். அதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் நல்லா உள்ளே எடுத்து நம்ம அதை ரப்பரி ரெடி பண்ணிக்கலாம். மீன்வாயில் இது நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ட்ரை ஆகி ஸ்டர்டி ஆகிடும். இதை கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரசமலாய் ஷேப் வந்ததுக்கப்புறம் அதை பாலில் போட்டு சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை. இது நல்லா மொத்தமாக வந்துடும். அந்த ஃபுல்லாக உங்களுக்கு வெந்து அப்படியே எக்ஸாக்டாக பன்னீர் ரசமலாய் மாதிரியே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதில் நட்ஸ் உங்களோட விருப்பம் தான், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இமிடியேட்டாக செஞ்சுக்கலாம். நோ ஃபெயில் ரசமலாய் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.